ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப் டியூட்டோரியல் பார்ட் 2. அண்ட் இதில் நம்ம பேசிக்காக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து தேவை அண்ட் யூடியூப்பில் எப்படி நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து சொல்கிறேன். மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூடியூப்க்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கேமரா, அதாவது யூடியூப் டோட்டலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் வந்து எய்தர் உங்கள்கிட்ட வந்து மொபைல் இருக்கணும், இல்லை உங்களோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகம், இல்லை உங்கள்கிட்ட கேமரா இருக்குன்னா இட்ஸ் குட். கேமரா இருந்துச்சுன்னா உங்கள் சேனல் வந்து வேகமாக ரீச் ஆகும். இதே மொபைல் இருந்துச்சுனாலும் ஒரு மாடரேட்டான லெவலில் வந்து ரீச் ஆகும். ஏன்னா கேமராங்கிறப்ப அந்த சேனலை வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கிளாரிட்டி க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் போடுற கண்டென்ட்டை விட நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் போடுற கண்டென்ட்டை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணி போட்டிங்கன்னா இட் வுட் பி பெட்டர். ஸோ உங்கள் கேமரா வந்து ஒரு நல்ல கேமராவாக இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மலாக ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க கேமரா வந்தாலும் போதுமானது, டோன்ட் வரி. ஈவன் பெரிய பெரிய சேனல்ஸே பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க வந்து ஒரு குட்டி, அவங்க ஏதோ ஒரு சாம்சங் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஃபோன் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து க்ரோ ஆவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் வந்து உங்களுக்கு மொபைல் இருக்கணும், இல்லை கேமரா இருக்கணும். ஸோ மொபைல் இருந்தாலே போதும், டோன்ட் வரி. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ரெக்குயர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரைபாட். அதாவது இப்போ கேமரா இருக்குது இல்லையா, வெறும் கேமரா வச்சு நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா ஷேக் ஆகும். அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம சடனாக கொஞ்சம் க்ளோஸாகவோ இல்லை தூரமாக போயிட்டோம்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அண்ட் நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோ எப்படி இருக்கும், நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ், ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே பாப்புலர் வீடியோஸ் தான். பாப்புலர் வீடியோஸ் எல்லாமே ஸ்டேபிளாக கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரைபாட் வந்து வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மொபைல் ட்ரைபாட் வந்து ஒரு 400 இருக்கும், இல்லை 300லேருந்தே ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ ட்ரைபாட் வந்து மஸ்ட்டு. ட்ரைபாட் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் ஸ்டேபிளாக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரைபாட் வந்து கண்டிப்பாக தேவை. இல்லை நீங்கள் வந்து கண்டென்ட்ஸ் வந்து நான் எங்கேயாவது நடந்துகிட்டே தான் வீடியோ போடுவேன் அப்படின்னா ட்ரைபாட் கூட தேவையில்லை, அதை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாண்டர்டான வீடியோஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ட்ரைபாட் கண்டிப்பாக வேணும். ஸோ ட்ரைபாட் இருக்கணும், மொபைல் இருக்கணும். இது வந்து முக்கியமான ரெக்குயர்மெண்ட். தென் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மூணாவது விஷயம் ஒன்று இருக்குது, தட் இஸ் மைக்ரோஃபோன். மைக் இப்போ இங்கே மாட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து ஒரு மைக் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான மைக். இந்த மைக் வந்து 1000 ரூபாய். போயா அப்படின்னு ஒரு பிராண்டு, போயா M1 மைக்ரோஃபோன். இந்த மைக்ரோஃபோன் தான் வந்து வயர்டு மைக்ரோஃபோன்லேயே வந்து ஓரளவுக்கு மாடரேட்டான மைக்ரோஃபோன். ஏன்னா இந்த மைக்ரோஃபோன் வந்து ஓரளவுக்கு பெட்டர். இதில் வந்து நாய்ஸ் வந்து அதிகமாக வராது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 ருபீஸில் இல்லை 250 ருபீஸில் ஒரு மைக் வாங்கியிருந்தேன். அந்த மைக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மைக் வந்து சடனாக நம்மளோட ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சுற்றி இருக்கிற நாய்ஸை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆடியோவை வந்து அது ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவுட் சைடு என்விரான்மெண்ட்டோட சவுண்டு அதெல்லாம் வந்து நிறைய ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்ம நான் பிராண்டட் மைக் வாங்கினோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் அது நான் 250 போட்டு வாங்கி ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து வந்துச்சு. ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நான் பிராண்டட் மைக்கை கூட நீங்கள் வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ நான் பிராண்டட் மைக்கில் ஒயரோட லென்த்து வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ உட்காந்துருக்க இடத்துலேருந்து இந்த மைக் வந்து ஈவன் நான் இன்னும் ஒரு 10 அடி பின்னாடி போனாலும் இந்த மைக்கோட ஒயர் லென்த் வந்து வரும். அந்தளவுக்கு பெருசு இந்த போயா மைக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மைக்ரோஃபோன் அதுவும் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல மைக்ரோஃபோன் வந்து தேவை, அதையும் பார்த்துக்கோங்க. இல்லை பட்ஜெட் ரொம்ப கம்மினா அந்த 250 மைக்ரோஃபோன் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து மைக் வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த போயா மைக்ரோஃபோன் வந்து பெஸ்ட்டு. அண்ட் இது வந்து வயர்டு. ஸோ வயர்டுங்கிறதுனால உங்களோட மொபைலில் நீங்கள் அந்த ஆடியோ ஜாக் போடுவீங்க இல்லையா, அங்கே வந்து இன்சர்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்களோட பட்ஜெட் வந்து அதிகம் அப்படின்னா வயர்லெஸ் மைக்ரோஃபோன் கூட இருக்குது. அதுவும் நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து ரோடுன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த ரோடு மைக்ரோஃபோன் வந்து வயர்லெஸ் மைக்ரோஃபோன், இட் ஒர்க்ஸ் பெட்டர். ஈவன் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லேருந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த ரோடு மைக்ரோஃபோன் வந்து வச்சுருப்பாங்க. ஈவன் நம்ம ரீல்ஸ்லாம் கூட நம்ம நிறைய ஃபுட் பிளாகர்லாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஃபுட் பிளாகர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி மைக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து ஒரு மைக்ரோஃபோனே வந்து 10,000 ரூபாய் வரும். ஸோ அது ஆக்சுவலாக 2 பேரை தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதையே வந்து விசாரிச்சுக்கோங்க. ஸோ உங்கள் பட்ஜெட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வயர்லெஸ்க்கு போங்க. இல்லை நார்மல்னால் வயர்டு மைக்ரோஃபோனாவது கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், என்கிட்ட வந்து இயர்ஃபோன் இருக்குது, என்கிட்ட லைக் ஏதாவது ஒரு பிராண்டட் இயர்ஃபோன் இருக்குது, நான் இயர்ஃபோனே மைக்காக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. இயர்ஃபோனை மைக்காக யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆனால்
மைக்குக்கும் இயர்ஃபோனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மைக்கோட ஸ்பெஷல் அதோட ஒரே வேலை வந்து ஆடியோ வந்து ப்ராப்பராக வந்து கலெக்ட் பண்ணுறது தான் மைக்கோட வேலை. ஆனால் இயர்ஃபோன் வந்து அப்படி கிடையாது. இயர்ஃபோன் வந்து அதில் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம சாங் கேட்க முடியும், அதில் வந்து அதே மாதிரி இந்த ஆடியோ வந்து கலெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இயர்ஃபோன் வந்து அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணாது. நீங்கள் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறது 100% சொன்னீங்கன்னா இயர்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு 50% கூட வராது. அதனால் நீங்கள் வந்து இன்கேஸ் ஸ்டார்டிங் ரேஞ்சில் இந்த போயா மைக்ரோஃபோன் வாங்குறது பெட்டர். ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன இந்த 3 பொருட்களும் வந்து மஸ்ட்டு. அண்ட் இதுக்கான காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைல் வந்து நீங்கள் வாங்க தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட மொபைல் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது, அதுவே போதும். நீங்கள் கேமராலாம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா யூடியூப்பில் மணி வரதுக்கு மினிமம் 6 months to 1 year ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதை நினச்சே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ காசு போட்டு இன்னும் காசே வரலன்னு சொல்லி கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும். அதனால் அப்படி பண்ண வேண்டாம். கேமரா இல்லைனா பரவாயில்ல, மொபைல் ஃபோனே கேமராவை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈவன் லைஃப் லாங் கூட நீங்கள் மொபைல்லையே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா ஒன்றும் அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டுக்காக கேமரா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கு வந்து பட்ஜெட் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ மைக்ரோஃபோனுக்கு 1000 ரூபாய், அதுவும் இந்த போயா மைக்ரோஃபோன் ஓரளவுக்கு நல்ல மைக்ரோஃபோன். இதை வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய் ஆகுங்க. இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன மைக்ரோஃபோன் வாங்குறீங்கன்னா அது ஒரு 300 rupees வச்சுக்கோங்க. அப்புறம் ட்ரைபாட் வந்து 400 ஆவரேஜாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பட்ஜெட் கம்மி அப்படின்னா 400 + 300 700 rupeesலேயே உங்களால் வந்து ஒரு சேனல் ரன் பண்ண முடியும். இல்லை உங்களோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 1000 + 400 1400 உங்களால் சேனல் வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது, தென் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண மைக் இருக்குது, ட்ரைபாட் இருக்குது, ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வீடியோலாம் எடுத்து முடிச்சிடுவீங்க. இது ஓகே. இப்போ தானே பெரிய வேலையே இருக்குது, எடிட்டிங். நீங்கள் எடுத்த வீடியோவை கட் பண்ணி ப்ராப்பராக அதை வந்து யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி அதில் எந்த ஒரு லைக் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களோட வாய்ஸ் ஒழுங்காக ரெக்கார்டாக இருக்காது, இல்லை நாய்ஸ் வந்திருக்கும், அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டெலிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு தான் வந்து வீடியோ எடிட்டிங் தேவை. வீடியோ எடிட்டிங் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர்க்கெலாம் போகவே தேவையில்லை. அதாவது லேப்டாப்பில் சாஃப்ட்வேர் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. மொபைல் சாஃப்ட்வேரே வந்து பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட 570 வீடியோ இது வரைக்கும் போட்டிருக்கேன். எல்லா வீடியோவுமே மொபைல் ஃபோனில் பண்ணது. அண்ட் ஈவன் ஃபஸ்ட்டு ஒரு 200 வீடியோஸ் கிட்ட போட்டது எல்லாமே ஒரு சின்ன மொபைல். அது வந்து வெறும் 10,000 ரூபாய் மொபைல். இந்த ஆசஸ் ZenFone Max Pro M1 ஒரு மொபைல். அந்த மொபைலில் தான் என்னோடய கேமரா எடுத்தது, எடிட் பண்ணது. அதில் வெறும் ஸ்னாப்ட்ராகன் வந்து 600 இல்லை 580 தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு கம்மியான ப்ராசஸர்லேயே வந்து எடிட்டிங் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி. ஸோ நீங்கள் எடுக்கிற வீடியோ வந்து மொபைல்லே வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் எடிட் பண்ணுறது வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வீடியோ குரு அப்படின்னு சொல்லி அதுதான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 6 months முன்னாடி வரைக்குமே வீடியோ குருங்கிற ஆப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்புக்கு மாறிட்டேன். அது வந்து இன்ஷாட். ஸோ இன்ஷாட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். வீடியோ குருவோட கம்பேர் பண்ணும்போது இன்ஷாட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இன்ஷாட் வந்து பெட்டர். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இன்ஷாட் பெட்டர். இன்கேஸ் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதை நான் எடிட் பண்ணிவிட்டு அதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் தம்ப்நெயில் ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்கள் இப்போ யூடியூப்பில் போயிட்டு ஒரு யாராவது ஒருத்தவங்களோட வீடியோ பார்க்கும்போது மேலே தம்ப்நெயில் தான் வரும், ஒரு பிக்சர் தான் வரும் இல்லையா, அந்த பிக்சர் எப்படி ரெடி பண்ணுறது. ஏன்னா தம்ப்நெயில் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் உள்ளே போடுற இப்போ 10 minutes வீடியோனா 10 minutes வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. மேலே இருக்கிற போஸ்ட்டை பார்த்து தான் உள்ளே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இமேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்படி, வீடியோ க்ரியேட் பண்ணுறது எப்படி, அப்புறம் வீடியோ எடுக்கிறது எப்படி, இதெல்லாம் வந்து நான் போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த 3 ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் முன்னாடி இருந்த அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் மாற்றிட்டாங்க. அதாவது முன்னாடி 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அதை பாதியாக குறைச்சிட்டாங்க. 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதுமானது. அண்ட் ஆல்சோ முன்னாடி வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 இருக்கணும். இப்போ வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு பாதியாக கம்மி பண்ணிட்டாங்க. வாட்ச் ஹவர்ஸும் 3000 இருந்தாலே போதும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ அப்லோட் வந்து நீங்கள் நிறைய பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ப்ராப்பராக 3 அப்லோட் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ யூடியூப் வந்து பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன கண்டென்ட் கிரியேட்டரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அதனால் நீங்கள் வந்து அந்த 4000 மணி நேரம் அதிகமாக இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா இப்போ அது 3000 குறைஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து 1 yearல தான் எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்துச்சு. 1 yearக்கு கொஞ்சம் கம்மியாக, இல்லை 1 year 2 monthsல. பட் இப்போது வந்து நீங்கள் 3000 அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு 6 monthலேயே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அதுவும் நீங்கள் ரெகுலராக போட்டிங்க அப்படின்னா
ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே உங்களால் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ அந்தளவுக்கு யூடியூப் வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு மேக் அ கண்டென்ட். என்ன கண்டென்ட் போட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். இதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் எஜுகேஷன் கண்டென்ட்டை தாண்டி வேறு என்னென்ன டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் போடலாம், அண்டு அதை எப்படி எடுக்கிறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி போஸ்ட் பண்ணுறது, அதை ரீச் ஆகுதான்னு எப்படி செக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம போக போக இந்த டுட்டோரியலில் பார்த்துட்டே போகலாம். இன்றைக்கி நம்ம டுட்டோரியல் 2 இதோட முடிச்சிடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இல்லை யூடியூப் ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நான் எஜுகேஷன் கண்டென்ட்ஸும் போட்டுட்ருக்கேன். லைக் ஜென்ரலாக சயின்ஸ் எஜுகேஷன், மெடிசன் எஜுகேஷன் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்குள்ளே போயிட்டு யூ கேன் செக் அவுட் ஆல் த வீடியோஸ். நியர்லி 570 வீடியோஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி அப்லோடட். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.